பத்மா, சீர் வேணும்னு கேட்டல, போதுமா? இது தீபாவளி சீரு, பொங்கல் சீரு, ஆடி சீரு எல்லாத்துக்கும் சேர்த்து சீரு கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கே உங்க ரூம்ல இடம் பத்தாது. இது போதுமா இல்ல இன்னும் கொண்டு வர சொல்லணுமா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. இந்த சீர்வரிசை வந்தா மட்டும் போதுமா? இதை யார் கொண்டு வந்தாங்க முதல்ல அதை சொல்லுங்க. அது தெரிஞ்சாதான் இதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போலாமா இல்ல அப்படியே திருப்பி அனுப்பலாமான்னு தெரியும். பத்மா, இந்த சீர்வரிசையை யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துட்டு நீயே திருப்பி அனுப்பலாமா இல்ல உள்ள கொண்டு போகலாமான்னு முடிவு பண்ணு. சீர்வரிசை கொண்டு வர்றது யாருன்னு நீயே பாரு. என்ன பத்மா, சீர்வரிசையெல்லாம் போதுமா? நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா கூடமா லூசுத்தனம் செய்வீங்கன்ட்டு. நினைச்ச மாதிரியே தான் பண்ணிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆ, நீங்க இவளுக்கு மாமனார் முறை வேணும். நீங்க எதுக்காக இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? சம்பந்தம் பண்ண வீட்டுல தான் நமக்கு சீர்வரிசை வரணுமே தவிர நாமளே வாங்கி நமக்கு சீர் கொடுத்துக்க கூடாது. இந்த அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? அடியே, பெத்த பொண்ணுக்கு தான் சீர்வரிசை கொடுக்கணுமா என்ன? மருமகளுக்கு கொடுக்க கூடாதா? மாயா எனக்கு மருமக கிடையாது, மக மாதிரி. இப்ப என்ன இவர் பெருசா பேசிட்டாருன்னு கை தட்டுறீங்க? இப்ப சொன்னாரு பாத்தியா? எல்லா குடும்பமும் வீட்டுக்கு வர மருமகளை வெறும் மருமகளா மட்டும் பார்க்க கூடாது, அவளை மகளா பார்க்கணும்னு. அதுக்காக தான் கை தட்டின. மாயாவுக்கு அப்பாவா இதெல்லாம் கொண்டு வந்திருக்காருல, வாங்கிக்கோ. ஏப்பா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் சீக்கிரமா இறக்கு. கமான்.